अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुवाय गतिरुदारः सन्दर्शयन् निरवमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷியை வணங்கி அவர் விஸ்தரமாக நமக்கு காட்டி கொடுத்த விஷயங்களான இந்த விஷ்ணு புராணத்தை யதா அவகாசம் யதா மதி யதா சக்தி அனுபவிக்கலாம் அப்படின்னு தொடங்குறேன். நேற்றைய தினம் முதல் ஸ்லோகத்தை ஒரு வாரம் பார்த்தோம். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேய பரிவப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உண்டாக வேண்டிய ஒரு பரிமாற்றம் எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்கிட்ட எப்படி அணுகணும், ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுவே ஆச்சாரியனுடைய லட்சணம் காட்டுறச்சு ஸ்ரீராமாயணத்துக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. தபஸ்வி வாக்விதாம் வரம் அப்படின்னு, அதாவது தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம் வரம் நாரதம் அப்படின்னலாம் அங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஆச்சாரியனுடைய லட்சணம் காட்டுறார். இங்கே பராசரன்ற பேரோடைய அந்த ஆச்சாரிய லட்சணத்தை காட்டுறார். அதை பார்த்தோம். ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்க வேண்டிய இந்த சம்பந்தம் எப்பேற்பட்டது, சிஷ்யன் எப்படி அணுகி அந்த ஆச்சாரியன்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கணும், ஒரு பிரச்சனத்தை கேட்கணும் அப்படின்றத பார்த்தோம். நேத்திக்கு பார்க்குறச்ச பரிபப்ரச்ச அவர் பரிப்பிரஷ்னம் பண்ணார் அப்படிங்க பார்த்தோமே. என்ன பிரஷ்னம் பண்ணினார் அப்படின்றத பார்க்கறது தான் இன்னைக்கு நமக்கு உண்டான விஷயம். அதை சொல்கிறார். त्वत्तोहि वेदाध्ययनम् अधीतमखिलं गुरो தர்மசாஸ்திராணி சர்வாணி ததாங்கானி யதாக்கிரமம். அவர் விழுந்து சேவித்தவர் மைத்ரேயர் சிஷ்யன், அந்த ஆச்சாரனான பராசரரை விழுந்து சேவித்தவர் விண்ணப்பிக்கிறார். त्वत्तोहि வேதாத்தியனம் அதீதம் அகிலம் குரு. ஹே குரு, என்னுடைய ஆச்சாரியனே, தேவரீரிடத்துல தான் எனக்கு எல்லா வேதங்களும் அபியாசமாச்சு அதீதமாச்சு அப்படின்னு காட்டுறார். தர்மசாஸ்திராணி சர்வாணி ததாங்கானி யதாக்கிரமம். எத்தனை தர்மசாஸ்திரங்கள் உண்டோ அது எல்லாவற்றையும் தேவரீர் தான் கற்றுக் கொடுத்தது. எத்தனை அங்கங்கள், வேதத்துக்கு அங்கங்களும் இப்படி இருக்கிறது. அதாவது சிக்ஷா, சந்தஸ்ஸு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த மாதிரியெல்லாம் இந்த அங்கங்களெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த அங்கங்களோட வேதத்தை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தீரேன். அதை சொல்கிற தர்மசாஸ்திராணி சர்வாணி ததாங்கானி யதாக்கிரமம். அதை எப்படி கிரமமாக கற்றுக்கணுமோ இத்தனையும் கற்றுனாச்சு. அப்போ என்ன அர்த்தம், வேதங்கள் 4, அதுக்கு இருக்கிற அங்கங்கள் 6, அதுக்கு மேலே உண்டான தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னால இதெல்லாம் பார்க்குறச்சே ஒரு சுமாராக ஒரு 14 வித்யாஸ்தானங்கள் வந்து சேர்றது. அந்த 14 விதமான கிரந்தங்கள், 14 விதமான நூல்கள் நமக்கு விஷயத்தை கற்றுக்கிறதுக்குன்னு இருக்கிறது. அதுக்கு தான் வித்யாஸ்தானம் அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவரிடத்தில் கற்றுண்டாச்சு. त्वत्प्रसादान् मुनिश्रेष्ठ मा मन्येन आकृतश्रमம் வக்ஷந்தி சர்வசாஸ்திரேஷு பிராயஷோ ஏபி வித்விஷா. அவர் சொல்கிறார், இத்தனை பேசியன், நான் இதை கற்றுண்டேன் அதை கற்றுண்டேன்னு சொல்லியன், ஒன்றும் சுலபமாக சொல்லிடுறேன். என்னுடைய எதிரியே ஆயிருந்தாலும், என்னை துவேஷம் பண்ணுறவனே ஆயிருந்தாலும், அவனாலையும் ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என்ன தெரியுமா, தேவரீரிடத்துல நான் இந்த விஷயத்தை கற்றுக்கலைன்னு அவனாலையும் சொல்ல முடியாது. அதை சொல்கிறேன். ஏன் இதை வார்த்தையை சொல்லணும்னா, சாமான்யமாக இந்த எதிரிகள் இருக்கா, இந்த துவேஷம் பண்ணுறவா இருக்கா அப்படின்னாலேயே கற்றுண்ட விஷயத்தையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவான். அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதா அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாதா அவன் என்ன கற்றுண்டான்னுட்டு, அவன் யோகியத்தை எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி இல்லாமல் துவேஷிக்கிறவன் கூட மைத்ரேயரை பார்த்து இவர் பராசரர் இடத்துல இன்னத்தை கற்றுக்கல சொல்ல முடியாதான், அந்த அளவுக்கு கற்றுன்னு வச்சுட்டு இருக்கார்.
எதிரிகள் பக்கத்துலேயும் அவர் மறுக்க முடியாத அளவு கற்று வச்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு இருக்கிற வைபவம் எத்தனை அதை காட்டுறாருங்க. தொத் பிரசாதம் முனிஸ்ரேஷ்டா மாமன்யே நாற்கதசிரமம். அதுவும் எப்படி உண்டாச்சுன்னா உம்முடைய பிரசாதத்தால் தான் உண்டாச்சு, உம்முடைய கருணையால் நீர் அத்தனை விஷயங்கள் எனக்கு கற்று வச்சேர் அப்படின்னு காட்டுறார். நாற்கதசிரமம் வக்ஷந்தி சர்வசாஸ்திரேஷு பிராயுஷோ ஏபி வித்விஷா சோஹமிச்சாமி தர்மஜ்ஞ ஸ்ரோத்தும் தத்தோ யதா ஜகத் பபூவ பூயஷ்ச யதா மகாபாக பவிஷ்யதி. இப்போ யார் இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுருக்கார் மைத்ரேயர், ஒன்றும் தெரியாதவர். அவர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறான்னு சொல்லலாமான்னா கிடையவே கிடையாது. 4 வேதங்கள் இருக்கிற 6 அங்கங்கள், தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், எத்தனை விதமான இந்த கிரந்தங்கள் உண்டோ எல்லாவற்றையும் கற்றுண்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வருது. நமக்கு இப்போ ஒன்றும் புரியல. சுவாமி எல்லாம் கற்றுண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கேள்வி? ஒருத்தர் சொன்னார், இந்த உபன்யாசம் எல்லாம் வேற ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பெரியவாளெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கிற விஷயம், அந்த சொல்கிற இடத்துல ஏதான சந்தேகமா அப்படின்னா யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றா பூர்த்தியாக புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், சந்தேகமே வராது. இல்லையா சுத்தமாக ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம், என்னாட்டம் ஒன்றுமே புரியல, அப்போ சந்தேகத்துக்கு இடமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் கற்றுக்கணுன்ற ஆசையோட ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கு, அதை பூர்த்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துடுச்சுன்னா மேல் மேலே கேள்வி கேட்டு அந்த சந்தேகங்கள் தெளிகிறாரோ இல்லையோ அந்த இடத்துல தான் மைத்ரேயர் நிற்கிறாருன்னு தெரியறது. அப்போ இந்த வித்யன்றது ஒன்று இருக்கு பாருங்க, கல்வின்றது இருக்கு பாருங்க, அது முடிவுன்றதே கிடையாது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கற்றுண்டே இருக்கலாம். புரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதையை சொன்னால் தானே நமக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போது பரத்வாஜர்ன்ற ரிஷி, இது வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பரத்வாஜர் அப்படின்ற முனிவர், அவர் 100 வயசு வாழ்ந்தாராம். வாழ்ந்து கடைசியில் அவருக்கு ஆயுசு முடிய போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. உடனே உட்காந்து இந்திரனை குறித்து தபஸ் பண்ணார், கோரமான தபஸு. இந்திரன் வந்து நின்னார் முன்னாடி, என்ன வேணும்னார், எனக்கு இன்னொரு 100 வருஷம் ஆயுசு வேணும்னார். இது ஏதோ லோகத்தை கேட்க போகிறார், ஏதோ பெரிய சக்தியெல்லாம் கேட்க போகிறான்னு பார்த்தேன், இதோ திரும்பி 100 வருஷம் வேணும்னு கேட்குறாரு. சரி அவ்வளோதானே, எடுத்துன்னு போவோம் அப்படின்னா அதாவது இன்னொரு 100 வருஷம் கொடுத்தார், கிளம்பி போயிட்டார். அந்த இன்னொரு 100 வருஷம் முடிஞ்சது, திரும்ப உட்காந்து இந்திரனை கூப்பிட்டார். இந்திரன் வந்தார், என்ன வேணும்னா இன்னொரு 100 வருஷம் ஆயுசு கொடுங்க. அவருக்கு புரியல, இது ஏதோ புதுசாக இருக்க விளையாட்டு, சரி கொடுப்போம் அப்படின்னு இன்னொரு 100 வருஷம் கொடுத்துட்டு கிளம்பி போனார். அந்த 100 வருஷம் முடிஞ்சது, திரும்பவும் தபஸ் பண்ணார். அந்த 100 வருஷத்துக்கு கடைசியில் இந்திரன் வந்தார், என்ன வேணும் இன்னொரு 100 வருஷம் தான். இந்திரன் புரியல, எதனால இந்த விளையாட்டு, எனக்கு அகண்டமாக ஆயுசு வேணுன்றதை இது புதுசாக எதாவது சொல்லிட்டு இருக்கிறா. அதாவது ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் புதுசாக 100ன்னு கேட்டுட்டே இருந்தா அது முடியாமல் போகுமே, அந்த மாதிரி எதாவது பண்ணுறேன்னா, ஐயோ அப்படி இல்லை, நான் வேதத்தை சரி வேற ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதனால் என்ன குறிக்கோள்னா வேதத்தை பூர்த்தி கற்று முடிக்கணும்னு. பரத்வாஜர் சொன்னது வேதத்தை முழுக்க நான் கற்று முடிக்கணும் அப்படின்னா. இந்திரன் சொன்னான், அவ்வளோதானே, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். என்னன்னா, அங்கே தூரத்தில் 3 மலை தெரியறதா? தெரியுது. ஓய் ஒரு மலைன்னா ஒரு பிடி மண் எடுத்து மாறும் அப்படின்னா. மண் எடுத்துன்னு வரதுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி போவோம். இந்திரன் சொல்லியிருக்கான்னா அங்கே போனார், ஒரு பிடி மண் எடுத்துன்னு வந்துட்டார். 3 மலைன்னா வந்து இதோ 3 மண்ணுங்க. நான் இப்போ சொல்கிறேன், பரத்வாஜரே நீர் ஏதோ 300 வருஷம் கற்றுண்டே வேதத்தை அப்படின்னு நீரே. ஆமாம், எத்தனை கற்றுன்னு தெரியுமாண்ணா? எத்தனைண்ணா? இந்த கைப்பிடி மண் இருக்கே, அவ்வளோதான் கற்றுன்னு. வேதத்தில் கற்றுக்க வேண்டிய ராசி எத்தனை இருக்குது தெரியுமா? அந்த மலையாட்டம் இருக்குது. அப்போ எத்தனை ஆயுசு கொடுத்து என்னத்தை கற்றுக்க போறீர்? அதுக்கு தான் சொல்கிறது, வேதமே சொல்லிடுறது அனந்தாவை வேதாகா, முடிவே கிடையாது. அந்த வேதத்தில் கால் வச்சான்னா முடிவே கிடையாது. அது கற்றுண்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத வழியா இந்த வேத விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் கற்று முடிச்சுட்டே அப்படின்றவன் ஒருத்தன் கிடையாது, யாருக்கும் அந்த தைரியமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது இந்த மைத்ரேயர் திரும்ப கேட்குறார், இத்தனை விஷயங்களை கற்றுருக்க உங்ககிட்ட வேதங்கள், அங்கங்கள், ஸ்மிருதி, இதிகாச, புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் எத்தனை உண்டோ எல்லாத்தையும் கற்றுருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு இப்பொழுது சில சந்தேகங்கள் உண்டாயிருக்கிறது. சோகம் இச்சாமி தர்மஜ்ஞா ஸ்ரோதுன் त्वत्तो யதா ஜகத் பபூவ பூயஷ்ச யதா மகாபாக பவிஷ்யதி. என்ன சந்தேகம்னா, இந்த ஜகத்து எப்படி உண்டாச்சு, இந்த ஜகத்து எங்கிருந்து வந்தது, கடைசியில் எங்கே போய் முடியும், அதை கேட்குறார். அதாவது யதா ஜகத் பபூவ பூயஷ்ச யதா மகாபாக பவிஷ்யதி. முன்னாடி இருந்த ஒரு தசை என்ன, இப்போ இருக்கிற தசை எப்படி வந்தது, திரும்பவும் எப்படி உண்டாருது,
இந்த லயத்து இந்த பிரளயத்தில் திரும்பி எப்படி ஜகத் உண்டாருது அப்படின்னு கேட்டார். என்மயம் ச ஜெகத் பிரம்மன்னு யதச்சைத சராச்சரம் லீனமாசி யதாயத்திர லயமேஷது எத்திரச்ச. முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு மேல் இப்போ இருக்கோன்றது நல்லா தெரியறது. இது முன்னாடி எப்படி இருந்தது, பிரளயத்தில் எப்படி இருந்தது, இனிமே பிரளயம்னா எங்கே போய் சேரும், இது ஒரு கேள்வி. என் மயம் ச ஜெகத் பிரம்மன்னு, இந்த ஜகத்து எதுவாகவே இருக்கிறது, இது ஒரு கேள்வி. என்மயம் ச ஜெகத் பிரம்மன்னு யதச்சைத சராச்சரம், யாரிடமிருந்து இதெல்லாம் உண்டாச்சு. கேள்வி பலபடியாக கேட்டிருக்காரு. ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு, ஒன்றும் புரியலன்னா கஷ்டமே பட வேண்டாம். யார் இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சா ஒரு விஷயம், எப்படி சிருஷ்டிச்சா ரெண்டாவது விஷயம், இந்த ஜகத் என்னவா இருக்கிறது, எதனால ஆக்கப்பட்டிருக்கிறது மூணாவது விஷயம், எங்கே போய் சேர்றது கடைசியில், இது நாலாவது விஷயம். இந்த விஷயங்களை தான் கேட்குறார். இல்லை ஒன்று இது புராணம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, இதோட இன்னொரு புது விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன், அப்போ தான் நமக்கு இதெல்லாம் புரியும். ஏன் இதெல்லாம் கேட்குறார் அப்படின்னா, இப்போது இந்த வேஷ்டின்னு எடுத்துட்டா, இந்த வேஷ்டி எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நூல் அப்படின்னு, நூல் வேஷ்டி. அந்த நூல் வேஷ்டியை ஆக்கினவன் யார், இதை உண்டாக்கினவன் யார் அப்படின்னா, யாரோ நெசவாளி உட்காந்து அதை நெஞ்சு இதெல்லாம் இந்த நூல் வேஷ்டியை உண்டாக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோமா. அப்புறம் நூல் வேஷ்டின்ற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எந்த தசையில் இருந்தது, வேஷ்டியாகவே உட்கார்ந்துருந்தா, முன்னாடி அனாதி காலமாக வேஷ்டியாகவே இருந்தான்னா கிடையாது, அது வேற ஏதோவா இருந்தது, நூலாக இருந்தது. அந்த நூலாக ஆறதுக்கு முன்னாடி பருத்தியாக இருந்தது, ஏதோவனா இருந்தது. இப்போ எதுவோ ஒரு வஸ்து இப்போ வேஷ்டியாக மாறி இருக்கு. இப்போ மாறி இருக்கு அப்படின்னா, இந்த வேஷ்டி உண்டாகிறதுக்கு யார் காரணம், யார் உண்டாக்குனா, எதனால உண்டாக்குனா, எதை கொண்டு உண்டாக்குனா, புரியாதா. கடைசியில் இந்த நூல் வேஷ்டி என்னவா போய் முடியும். இப்போ ஆச்சு, இதை உபயோகப்படுத்தின்னு இருக்கேன். இப்போ சில நாள்களோ மாதங்களோ வருஷங்களோ எத்தனை நாள் இந்த வேஷ்டி வருதோ வரும், அதுக்கப்புறம் என்னவா முடியும், இந்த வேஷ்டி எங்கே போய் முடியும். இப்படியே உட்காந்துருக்கிறது இல்லை, இல்லை அது எத்தனையோ வருஷங்கள் கழிச்சாலும் இப்படி உட்காந்துருக்கிறது இல்லை, இது எப்படியோ மாறும், என்னவா மாறும், இதுதான் கேட்குறாரு. ஜகத் இப்போ வேஷ்டின்னு நான் உதாரணம் எடுத்துனது, மொத்த ஜகத்தை கேட்குறாரு. ஜகத்து எங்கின்னு உண்டாச்சு, யார் உண்டாக்கினா, எதுவாக இருக்கிறது, எங்கே போய் முடியும், எப்படி உண்டாச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறார். என் மயஞ்ச ஜெகத் பிரம்மன் யதச்சைத சராச்சரம் லீனமாசி யதாயத்திர லயமேஷது எத்திரச்ச. என் மயம் அப்படின்றச்ச எதுவாகவே இருக்கிறது. இப்போது இந்த வேஷ்டி என்னவா இருக்கிறதுனா நூல் மயமாக இருக்கிறது அப்படின்னு, நூலாலே ஆக்கப்பட்டிருக்கிறது, நூல் மயமாக இருக்கிறது. அதுவே இந்த ஒரு இப்போ காதில் போட்டுருக்கேன் அப்படின்னா, இது எதுவாக இருக்கிறதுனா தங்க மயமாகவே இருக்குது, தங்கத்தால் பண்ணது தங்க மயமாகவே இருக்கிறது அப்படின்னு. மோதிரம் போட்டுக்கிறோம் தங்க மயம் அப்படின்றோம். அதே மாதிரி வேஷ்டினா நூல் மயம் அப்படின்றோம். இந்த புஸ்தகம்னா இது வேற ஏதோ ஒரு வஸ்துவால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றோம். அந்த மாதிரி இந்த ஜகத்தை எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா, அது எது என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். என் மயம் ச ஜெகத் பிரம்மன்னு யதச்சைத சராச்சரம். இந்த சர அச்சர வஸ்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, யாரிடமிருந்து வந்தது, யதஹா அப்படின்னா எங்கிருந்து வந்தது, லீனமாசி யதாயத்திர லயமேஷது எத்திரச்ச, முன்னாடி எங்கே இருந்தது, இனிமே எங்கே போய் சேர போகிறது அப்படின்ற கேள்விகளை கேட்டால். இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கேள்வியே புரியலன்னா மேலே சொல்கிற பதில் சுத்தரம் புரியாது. ஆனபடியால் இந்த கேள்வி திரும்ப திரும்ப சொன்னேன். எத்திரமானானி பூதானி தேவாதீனாஞ்ச சம்பவம் சமுத்திர பர்வதானாஞ்ச சம்ஸ்தானம் ச யதா புவஹ. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுத்திரங்கள் என்ன, பர்வதங்கள் என்ன, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் எப்படி இருக்கிறது, தேவர்கள், மனுஷர்கள், திரியக்கு, ஸ்தாவரங்கள், திரியக்குன்னா விலங்குகள், ஸ்தாவரங்கள்னா இந்த மர செடி கொடி மண்ணு மட்டை இதெல்லாம் இருக்கிறதுல ஸ்தாவரங்கள்னு பேர். அப்போ இந்த உயிரற்ற பதார்த்தங்கள்னு சொல்கிறோம், அந்த மாதிரியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதுக்கு தான் ஸ்தாவரம்னு பேர். அப்போ இந்த தேவ, மனுஷ, திரியக்கு, ஸ்தாவரங் அப்படின்னு பல யோனிகள் எல்லாம் இருக்கிறது. நாம எல்லாம் மனுஷாலாக பிறந்திருக்கோம், சில பேரெல்லாம் தேவதைகளாக பிறந்திருக்கா, சிலதெல்லாம் இந்த விலங்குகளாக பிறந்திருக்கு, சிலதெல்லாம் இந்த வஸ்துக்களாக உட்காந்துருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் இந்த ஆத்மா இருக்கிறத, இதெல்லாம் எப்படி உண்டாச்சு அதை காட்டுற. தேவாதீனாஞ்ச சம்பவம், இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, தேவ மனுஷ திரியக்கு அப்படின்னு இந்த யோனிகள் எல்லாம் எப்படி உண்டாச்சு. எத் பிரமாணானி பூதானி, இந்த பூதங்கள் எல்லாம் எத்தனை பிரமாணத்தோடு இருக்கும், அதாவது எத்தனை பூதங்கள் இருக்குது, எத்தனை பிரமாணத்தோடு இருக்குது. பிரமாணம்னா எந்த அளவோட இருக்கிறது அப்படின்னு. பூதங்கள்னா இங்கே சத்தா இருக்கிற வஸ்துக்களை கேட்கறது பூதம் அப்படின்னு, அதை காட்டுறது இங்கே. எத் பிரமாணானி பூதானி தேவாதீனாஞ்ச சம்பவம் சமுத்திர பர்வதானாஞ்ச சம்ஸ்தானம் ச யதா புவஹ சூர்யாதீனாஞ்ச சம்ஸ்தானம் பிரமாணம் முனிசத்தமா. இது ஆகாசம் எத்தனை பெருசாக இருக்கிறது, அதனுடைய பிரமாணம் என்ன,
அதை கேட்குறார். சூர்யாதீனாம், சூரியன் சந்திரன் முதலான இந்த கிரகங்களெல்லாம் இருக்கிறது இல்லையோ, இதனுடைய உற்பத்தி எப்படி இதெல்லாம் உற்பத்தி ஆச்சு, இதனுடைய பிரமாணம் என்ன, இதனுடைய காரியங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். தேவாதீனாம் ததா வம்சான்னு மனூன் மன்வந்தராணிச்சா, தேவதைகளெல்லாம் இருக்காளே அவர்களுடைய வம்சங்கள் என்னவா இருக்கிறது, யாருக்கு அப்புறம் யார் வந்திருக்கா, யார் பிறந்திருக்கா, அதே மாதிரி மனுக்கள் யார், மன்வந்தரங்களில் நடந்த சம்பவங்கள் என்ன, இதெல்லாவற்றையும் தேவர் சொல்லணும். கல்பான் கல்ப விபாகாஷ்ட சாதுர்யுக விகல்பிதானே கல்பாந்தஸ்ய ஸ்வரூபம் ச யுகதர்மாஷ்ட கிருத்ஸ்னஷா. கல்பம் அப்படின்னா பிரம்மாவினுடைய ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவுடைய ஒரு நாளுக்கு கல்பம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட கல்பான் கல்ப விபாகாஷ்ட, அந்த கல்பங்கள் எப்படி இருக்கிறது, அதனுடைய விபாகங்கள் எப்படி, எத்தனை சதுர்யுகங்கள் போனால் ஒரு கல்பம், இதெல்லாம் காட்டுறது. இந்த விபாகங்கள் எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி சாதுர்யுக விகல்பித்தானு, அந்த சதுர்யுகங்களுடைய சேர்க்கை தான் கல்பம் அப்படின்னு முடிகிறது. அந்த கல்பம் எப்பேற்பட்டது, கல்பாந்தஸ்ய ஸ்வரூபம் ச யுகதர்மாச கிருத்ஸ்னஷா. இந்த கல்பம் முடியறச்சேன்னா ஒரு சின்ன பிரளயம் உண்டாகும். அந்த சின்ன பிரளயத்தின் போது என்னெல்லாம் நடக்கிறது அதை சொல்லணும். யுகதர்மாச கிருத்ஸ்னஷா, கலியுகத்தில் இன்னது தர்மம், திரேதாயுகத்தில் இன்னது, அதாவது துவாபர யுகத்தில் இன்னது தர்மம், திரேதாயுகத்தில் இன்னது தர்மம், அதே மாதிரி கிருதயுகத்தில் இன்னது தர்மம்னு யுகத்துக்கு யுகம் தர்மம் மாறும். அப்போ அந்தந்த யுகங்களுக்கு உண்டான தர்மங்கள் எவை, அதே தேவரீர் சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டார். தேவர்ஷி பார்த்திவானாஞ்ச சரித்தம் என் மகாமுனே வேதசாகா பிரணயனம் யதாவத் வியாசகர்த்திருக்கம் அப்படின்னு தேவர்கள், ரிஷிகள், ராஜாக்கள், பார்த்திவர்கள்னா ராஜாக்கள், இவர்களுடைய சரித்தங்கள் எல்லாம் எனக்கு சொல்லணும். எந்தெந்த தேவதை என்னென்ன காரியம் பண்ணா, எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியம் பண்ணா, அதே மாதிரி ரிஷிகளுக்கு உண்டான கதைகள் என்ன, அதே மாதிரி இந்த ராஜாக்கள், எந்த ராஜாக்கள் என்ன பெரிய சரித்திரங்கள், அவருக்கு இருக்கிற சரித்திரம் என்ன பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கா, அதெல்லாம் சொல்லணும். வேதசாகா பிரணயனம் யதாவத் வியாசகர்த்திருக்கம். வேதவியாசர் எப்படி இந்த வேதங்கள் எல்லாம் விபாகம் பண்ணி கொடுத்தார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே. வியாசர் வரதுக்கு முன்னாடி மொத்தமே ஒரு ராசியாக கடந்தது. வேதம் மொத்தம் ஒரு ராசியாக கடந்தது. ஏன் இதெல்லாம் விபாகம் பண்ணி கொடுக்கணும் வியாசர் அப்படின்னா, அது ஒரு ராசியாக இருந்தால், இப்போ ஒரு புஸ்தகம், இப்போ என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குன்னா இது மொத்தம் வேதம் வச்சுக்கோங்க. இதை படிக்கிறதுக்கு ஆள் உண்டான்னா, சுவாமி அவ்வளோலாம் பொழுது கிடையாது, கார்த்தாலானா அங்கே ஓட வேண்டி இருக்கிறது, சாயங்காலம்னா இங்கே ஓட வேண்டி இருக்கிறது, ஓடுண்டே இருக்கேன். அப்போ இதை படிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல சமயம் இல்லை, ரெண்டாவது அந்த அளவுக்கு அவதானம் கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது எனக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா, அப்போ பிரித்து கொடுத்தாட்டா, இத்தனை பேஜ் வரைக்கும் ஒரு வேதம், இத்தனை பேஜ் வரைக்கும் இன்னொரு வேதம், மூன்றாவது இத்தனை பேஜ் வரைக்கும் மூன்றாவது வேதம், கடைசியில் இருக்கிறது 4ஆவது வேதம் பிரித்து கொடுத்துட்டார் வேதவியாசர். எந்த அடிப்படையில் அவருக்கு தான் தெரியும். ருக்குகள் எல்லாம் நிறையா இருக்கிறதெல்லாம் ருக்வேதம் அப்படின்னு காட்டுட்டார். யஜுசு எல்லாம் நிறையா இருக்கிறதெல்லாம் யஜுர்வேதம் காட்டுட்டார். சாமம் சங்கீதம் எல்லாம் நிறையா இருக்கிறதுக்கெல்லாம் சாமவேதம் விட்டார். 3 கலந்த கட்டியாக இருக்கிறதுக்கு அதர்வண வேதம் பேர் வச்சுட்டார். ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் விபாகம் பண்ணி கொடுத்துட்டார். அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம். அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி பண்ணார் அதை காட்டணும், அதை சொல்லணும் அப்படின்னார். தர்மாஷ்ட பிராமணாதீனாம் ததா ஆசிரமவாசினாம் ஸ்ரோதமிச்சாமியகம் சர்வம் தத்தோ வாசிஷ்டநந்தனா. வசிஷ்டருடைய பிள்ளை. அந்த வாசிஷ்ட நந்தனன்னா வசிஷ்டருடைய பேரன் அர்த்தம், சக்தியுடைய பிள்ளை. அந்த சக்தியுடைய பிள்ளையானவரே தேவரீர் இடமிருந்து நான் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, பிராமணாதீனாஞ்ச தர்மானு, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள்னு இந்த மாதிரி வர்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி இப்படின்னாலும் ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது இந்த வர்ணங்களுக்கு, இந்த ஆசிரமங்களுக்கு என்ன தர்மமாக இருக்கும், கிரகஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணணும், பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு பிராமணனாக இருந்தால் என்ன பண்ணணும், க்ஷத்ரியனாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வர்ண ஆசிரம தர்மங்கள் எல்லாம் சொல்லணும். தர்மாச்ச பிராமணாதீனாம் ததாச்ச ஆசிரமவாசினாம் ஸ்ரோதமிச்சாமியகம் சர்வம் त्वत्तो வாசிஷ்டநந்தன பிரம்மன்னே பிரசாத பிரவணம் குருஷ்வ மயி மானசம். இதெல்லாம் கேள்விக்கு ஒன்னொன்னா அடக்கிவிட்டு கடைசியில் சொல்கிற பிரம்மன்னே, சுவாமி தேவரீர் பிரம்மன்னா பிராமணோத்தமரேன்னு அர்த்தம். அந்த பிரம்மன்னே பிரசாத பிரவணம் குருஷ்வ மயி மானசம். தேவருடைய மனசே என் பக்கத்தில் பிரசாதமாக பண்ணும். அதாவது எனக்கு பிரசாதம் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷமாக எனக்கு அந்த விஷயத்தை அனுகிரகியும் அப்படின்னு காட்டுறான். ஏனாகம் ஏத ஜானியாம் தத்பிரசாதான் மகாமுனே. எப்படி தேவரீர் சொன்னால் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியுமோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். இதுதான் அவருடைய கேள்விகளாக இருந்தது.
அதுக்கு தான் பராசரர் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். பராசர உவாச்சா சாது மைத்ரேய தர்மஜ்ஞஸ்மாரிதோஸ்மி புராதனம் பிதுஃப் பிதாமே பகவான் வசிஷ்டோ யதுவாச்சா. சாது மைத்ரேய தர்மஜா, தர்மங்களெல்லாம் தெரிந்தவரே மைத்ரேயரே, சாது சாது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, நீ ரொம்ப அழகாக கேள்வி கேட்டிருக்கி, நான் உமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஆனால் என்ன சுவாமி, ஆனால் இது முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அதை முதல்ல சொல்கிறேன்னு அர்த்தம். என்ன விஷயம்னா, நடந்த ஒரு சரித்திரம், நடந்த ஒரு கதை சம்பவம் நடந்தது, அதை சொல்கிறேன். என்னன்னா, பிதுஃப் பிதாமே பகவான் வசிஷ்டோ யதுவாச்சா, என்னுடைய பாட்டனாரான என்னுடைய தாத்தாவான வசிஷ்டர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போதான் நினைவு வருது. இத்தனை நாள் நினைவு இருக்கலை, நடந்தது மறந்து போயிருந்து, ரொம்ப வருஷங்கள் முன்னாடி நடந்தது மறந்து போயிருந்து, இப்போதான் அவர் சொல்கிறது ஞாபகம் வருது. நீ சொல்கிறது எல்லாம் கேட்டால் அதுதான் ஞாபகம் வருதுன்னா என்ன நடந்ததுன்னா, அதுக்கு தான் ஒரு கதையை சொல்கிறார், சின்ன குட்டி கதையை சொல்கிறார். விஸ்வாமித்ர பிரயுக்தேன ரக்ஷசா பக்ஷிதப் புரா ஸ்ருதஸ்தாத்தஸ்ததः க்ரோதः மைத்ரேயா பூன் மமாத்துலஹ. இப்போ ஒரு குட்டி கதையை சொல்கிறேன், முதல்ல கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் படித்தால் அது என்னன்றது தெரியும். இந்த வசிஷ்டருக்கும் அதே மாதிரி இந்த விஸ்வாமித்திரருக்கும் ஒரு ரொம்ப நல்ல நட்பு இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த நட்பு எப்பேற்பட்டதுன்றது நமக்கு தெரியும். வசிஷ்டர் சொன்னால் விஸ்வாமித்திரருக்காகாது, விஸ்வாமித்திரர் சொன்னால் வசிஷ்டருக்காகாதுன்ற நட்பு வந்து வருது. அந்த மாதிரி நட்புன்னு நான் சொன்னது மிகை, அதை வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் ஆகாதுன்ற ஒரு மாதிரி முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் மாறித்து. அப்போ அந்த அப்படி பகைமை இருக்கிற காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா, இந்த விஸ்வாமித்திரர் போய் வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டார். எப்படி கொண்டார்னா, ராட்சசர்களை ஏவி விட்டு அந்த வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டார். அதில் இந்த சக்தின்ற பிள்ளையும் போயிட்டார். அதை காட்டுறாரு இங்கே. விஸ்வாமித்ர பிரயுக்தேன ரக்ஷசா பக்ஷிதः புரா ஸ்ருதஸ்தாத்தஸ்ததः க்ரோதः மைத்ரேயா பூன் மமாத்துலஹ. அந்த வார்த்தை, அந்த தன்னுடைய தகப்பனாரான சக்தி போனார், ராட்சசர்கள் ஏவிட அந்த சக்தி போயிட்டான்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டாரோ இல்லையோ இந்த மைத்ரேய அதாவது பராசரர், உடனே வந்தது கோபம். ராட்சசர்களுக்கு இந்த ஒரு இதுவா, அது இந்த ஒரு அட்டகாசமா, இந்த ஜகத்தில் ராட்சசர்களை இல்லாத பண்ணுற பார் அப்படின்னார். ஒரு பெரிய சத்திர யாகத்தை ஆரம்பித்தார். அவராக ஹவிசு கொடுத்து சுவாகாரம் சொல்லி சொல்லி இந்த ஆகுதி கொடுக்குறார். ராட்சசர்கள் பொத்து அந்த அக்னியில் வந்து விழுறார். அந்த ராட்சசர்களை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அந்த யாகத்தை ஆரம்பித்தவர், இந்த ராட்சசர்கள் எல்லாம் பொத்துன்னு வந்து கொத்தா விழவே என்ன நடந்ததுன்னா அதை சொல்கிறாருங்க. ததோகம் ரக்ஷசாம் சத்திரம் விநாசாய சமாரபம் பஸ்மீபூதாச்ச சதசா தஸ்மின் சத்திரே நிஷாச்சராக. நூற்றுக்கணக்கான ராட்சசர்கள் வந்து பொத்துன்னு விழுந்துட்டா அந்த யஜ்ஞ குண்டத்தில். அவர்களெல்லாம் பிராணத்தை விட்டுட்டா. அந்த காலத்தில் தத்த சங்கீயமானே சுதேஷு ரக்ஷஸ்வசேஷதா மாமுவாச்ச மகாபாகா வசிஷ்டோ மத் பிதாமகா. இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் குறைஞ்சுட்டே வர்றான்னு உடனே என்னுடைய தாத்தா வசிஷ்டர் வந்து எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, பா பிள்ளாய், இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு. ஏன் தப்புன்னா, ராட்சசர்களை உன்னால இப்படியெல்லாம் நீ இந்த மாதிரியெல்லாம் கொல்லக்கூடாதுன்னா. நமக்கு கேள்வி வரும், ஏன் சுவாமி ராட்சசர்கள் கெட்டவா தானே, அவள் கொன்னுட்டா என்ன அப்படின்னா, கிடையாது. அந்த அதிகாரம் நமக்கு பெருமாள் கொடுத்து வைக்கல. ஒன்று சொல்கிறேன், புலி ரொம்ப சாதுவான பிராணியா இல்லை ரொம்ப குரூரமான பிராணியா அப்படின்னா, குரூரம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அந்த புலி ரொம்ப குரூரமாக இருந்தால் புலியை பார்த்த உடனே அடிச்சுடலாமோ இல்லையா? புலியே இல்லாமல் பண்ணிடலாமோ இல்லையாண்ணா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா புலி இருந்தால் தான் இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்ற பாருங்க அது நிற்கும். இல்லைன்னா இது மான்கள் எல்லாம் அதிகமாக போயிடும், அது எதாவது நடக்கும் அப்படின்னு எல்லாம் இந்த சயின்ஸில் எல்லாம் சொல்கிற பாருங்க. பயாலஜியில் முதல்ல அதை சொல்லி கொடுக்குறா, ஃபுட் செயின் அப்படின்றா. என்னன்னா இந்த குரூரமான மிருகங்களும் ஒரு காரணத்தால் தான் இருக்குது. அது இருக்கவே தான் இந்த ஜகத்து தன்னுடைய இடத்துல நிற்கும் அப்படின்றாலும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ராட்சசர்களெல்லாம் கொள்றதுக்கு நமக்கு பெருமாள் அதிகாரம் கொடுக்கல. அப்படி அதிகாரம் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல ராட்சசரையும் படிச்சிருப்பாங்க, அவசியமே இல்லையே. ராட்சசர்களை படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பெருமாள் அதுக்காக ராட்சசர்களையும் படைச்சிருக்கார். அப்போது நமக்கு ஒன்றும் பண்ணாமல் நமக்கு ஒரு காரணமும் இல்லாமல் ராட்சசர்களெல்லாம் நிர்ணாமம் ஆக்கி விடுற அப்படின்னு சொல்கிறது நம்மளால் முடியாது. அதனால் வசிஷ்டர் சொல்கிறா, பிள்ளாய் இத்தோட இந்த சத்திரத்தை நிறுத்திவிடும், ராட்சசர்களெல்லாம் அனவசியமாக கொல்லக்கூடாது. உனக்கு அவெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் பண்ணாதவாளெல்லாம் பிராணனை விட்டுருக்காளே, உனக்கு தப்பு பண்ணாதவா, உனக்கு அபராதம் பண்ணாதவாளெல்லாம் பிராணனை விட்டுருக்கா, நீ இதை பண்ணுறது தப்பாக போடுறது நிறுத்துடுன்னா. பராசரர் நிறுத்துட்டார். சொன்ன உடனே சட்டும் கேட்டார், நிறுத்துட்டார். அவ்வளோ ஆனந்தம் வசிஷ்டருக்கு. அதே போல் புலஸ்தியர் அப்படின்னு ஒரு மகர்ஷி, அவருடைய வம்சம் தான் இந்த ராட்சசர்களுடைய வம்சம். அந்த புலஸ்தியர் வந்தார். அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம், இத்தனை சின்ன பிள்ளையா இருக்கேன், இவ்வளோ கோபம் கொண்டிருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் போயிருக்கான்ற கோபம் இருந்தால் கூட ஒருத்தர் பெரியவர் சொன்னான்ற மாத்திரத்தில் நிறுத்துட்டானே இந்த பிள்ளை.
அது மேலெல்லாம் கேள்வி கேட்டு அதை நம்ம இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன் 2 நாளாக்கி 4 நாளாக்கி அதெல்லாம் பண்ணாமல் அந்த விதண்டங்கள் எல்லாம் பண்ணாமல் உடனே நிறுத்துட்டானேன்ற ஆச்சரியம். ஆனபடியால் புலஸ்தர் பல வரங்களை கொடுத்தார். அந்த வசிஷ்டர் எனக்கு வரங்களை கொடுத்தார். அந்த வரபலத்தால் தான் நான் இன்னைக்கு அந்த தத்துவங்களை தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இந்த உண்மையான ஞானம் எனக்கு உண்டாயிருக்கு. இதுதான் கதை. இனிமே அதை சொல்ல போகிறார். தத சங்கீய மானேஷு தேஷு ரக்ஷஸ்வசேஷதா மாமுவாச்ச மகாபாக வசிஷ்டோ மத் பிதாமகः அலம் அத்தியந்த கோபேன தாத்த மன்யும் இமம் ஜஹி ராட்சசா நாபராத்தியந்தி பிதுஸ்தே விஹிதம் ஹிதத்து. இத்தனை கோபம் ஒரு பிராமணனுக்கு ஆகாது, ஒரு பிள்ளைக்கு இத்தனை கோபம் ஆகாது. விட்டுடு, இந்த கோபத்தை விட்டுடுன்றாரு. ஏன் அப்படின்னாக்கா இந்த ராட்சசர்கள் ஒன்றும் தப்பு பண்ணலைப்பா. இந்த ராட்சசர்கள் பண்ணலை, பின்ன ஏன் இவன் அனுபவிச்சான்? ராட்சசர்களே இவன் அடிபட்டான். அந்த பிள்ளையுடைய கர்மம் அப்படி இருந்தது, அவன் பிராணனை விட்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், லோகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, யாராலும் நம்ம பக்கத்தில் ஒரு அபராதத்தை பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்ம பக்கத்தில் ஏதான ஒரு குற்றம் பண்ணுறா, நம்ம வெய்கிறா, ஒரு சபையில் நம்ம ஹீனமாக பேசி விட்றா, இல்லை அடிக்கிறா, ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்னா அவ்வளோ கோபம் கொள்றான். அது என்னமா என்ன அப்படி பேசிவிட்டா அவன், நான் அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசினானே, எப்படி பண்ணானே, இப்படி பண்ணானே. அது இப்போ இல்லை, இன்னொரு 20 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். பண்ணுவோமா? ஏதோ ஒரு இத்தனை போகக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ அப்படி சொல்லிருப்பா இப்படி சொல்லிருப்பான்னா அது 20 வருஷம் 30 வருஷம் அந்த பகமே அப்படியே பாராட்டுட்டே இருப்பான். அதுதான் சொல்கிறான், அது கூடாதுன்றான். ஏன்னா அது பெரிய வாழையில் சொல்கிறது ஒரு வார்த்தை. முதல்ல அவன் ஏன் சொன்னான்றதை நினச்சிக்கோ. அவனுக்கு இருக்கிற தோஷத்தால் ஒன்றும் சொல்லலை, உனக்கு இருக்கிற தோஷத்தால் அவன் சொன்னான்னா. புரியலையே சுவாமின்னா சொல்கிறா, எனக்கு எப்படியும் அந்த துக்கம் அனுபவிக்கணுன்றது என்னுடைய கர்மா. இவன் சொன்னாலும் சொல்லுவான், இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து சொல்லுவான். இவன் பேர்ல தப்பு இல்லை. அது புரியறதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போ இங்கே நித்தியம் பால் வருது, யாரானோ ஒருத்தர் வாங்கி அந்த கடையெல்லாம் வாங்கி இந்த பால் கொண்டுருவா. இவர் கொண்டுருவார், டெய்லி ஒரே ஆள் கொண்டுறணும்னு இருக்காருன்னா இல்லை. இன்னைக்கு இவர் கொண்டுருவா, இன்னைக்கு இவா இல்லைன்னா அடுத்த நாள் இன்னொருத்தர் கொண்டுருவா. கடைசியில் பால் வந்து சேர்றதா இல்லையா? அது இன்னார் தான் கொண்டாய் உண்டுன்றது இல்லைங்க. யார் கொண்டாலும் பால் வந்து சேர்ந்துடும். யார் வந்தாலும் புஷ்பம் தொடுத்து அதை பெருமாள் சாத்துடலாம். யார் வந்தாலும் அந்த கைங்கரை நடந்துடும் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இவனுக்கு இன்னார் இடத்துல தான் இந்த விஷயம் வரணுன்றது கிடையாது. இவனுக்கு இந்த துக்கம் வரணுன்றது தான் விஷயம். இவன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் பண்ணியிருக்கிற கர்மாவால் எனக்கு ஒரு துக்கம் வரணும்னா அது யார் மூலமாக வேணால் வரலாம், யார் மூலமாக வேணால் வரலாம். ஆனபடியால் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அங்கே எனக்கு குற்றம் சொல்கிறவா, எனக்கு அவமானம் பண்ணுறவா, எனக்கு அடிக்கிறவா, என்னை ஹிம்சை பண்ணுறவா, அவள் பேரில் குற்றம் இல்லை. பெருமாள் அவளை ஒரு கருவியாக வச்சுருந்து எனக்கு என்னுடைய கர்மாவை தீர்த்து கொடுக்குறான்றது தான் அங்கே விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு பழம் இருக்கிறது, ஒரு கத்தி எடுத்து வெட்டினா அந்த பழத்துக்கு கத்தியில் பகைமையும் காட்டலாமா, இல்லை கத்திக்கு பழத்தில் பகைமையும் சொல்லலாமா? கிடையாது, ரெண்டும் கிடையாது. அதை வச்சு என்னுடைய பிரயோஜனத்துக்கு நான் வெட்டுறேனே, என்னுடைய காரியம்தான், செயல்தான் அது. அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய பிரயோஜனத்துக்கு நம்முடைய கர்மா கழிக்கணுன்றபடியால யாரோ ஒரு வியக்தியை வச்சு நம்ம காரியம் நமக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி இந்த காரியத்தை முடிச்சுடுவார். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தான் காட்டுறாருங்க வசிஷ்டர். இந்த ராட்சசர்கள்லாம் உன் பக்கத்தில் அபராதம் பண்ணவே இல்லையே, எதனாலே இந்த காரியத்தை பண்ணுறேன்? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தத்துவம். அது என்னன்றதை நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கும் இல்லை, திங்கக்கிழமை உண்டு. திங்கக்கிழமை வந்து இந்த கதை தொடரும். ஏன்னா நாளைக்கு நாளான்னைக்கு ஊரில் இல்லை. அந்த திங்கக்கிழமை வர்றச்சே முதல்ல அந்த விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு இது என்ன சரித்திரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான தத்துவம், ஒருத்தரும் இந்த வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு தத்துவம். அது என்னன்றது அடுத்த உபன்யாசத்தில் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.